கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி பிளேடில் பயன்படுத்துறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் பயன்படுத்தின அதே ப்ராஜெக்ட் தான் இது. அதில் ரவுட்ஸில் நம்ம ஒரு ரவுட்டை உருவாக்கியிருக்கோம். இது ஒரு வியூ ரவுட். ஹோம்ன்ற வியூவை டிஸ்பிளே பண்ணோம் இந்த ரூட் யூஆர்எல்ல. இந்த ஹோம் வியூ ரிசோர்ஸஸில் வியூஸில் இங்கே இருக்குது. இதுதான் ஹோம் வியூ. இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ டெவலப்மெண்ட் சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னால் இந்த பேஜை பார்க்க முடியும். PHP ஆர்டிசன் சர்வ்னு கொடுத்து டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அட்ரஸை நான் ப்ரௌசரில் போட்டு செக் பண்ண போகிறேன். இதை போட்ட உடனே நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்துடும். இவ்வளோ தான். சரி, இப்போ இந்த ரவுட்ஸில் நம்ம இதை வந்து ஒரு வியூ ரவுட்டாக வச்சுருக்கோம், ஹோம்ன்ற வியூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம கெட் ரவுட்டாக மாற்ற போகிறோம். ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக நம்ம இப்போ கால்பேக் ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் வியூன்ற ஹெல்ப்பர், அதுக்குள்ளே நம்மளுடைய ஹோம் வியூ. ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சேம் வியூ வந்திருக்கு. இப்போ எதுக்கு நம்ம இந்த கெட் ரவுட்டாக மாற்றிருக்கோம்னா, இந்த வியூக்குள்ளே நம்ம ஒரு சில டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஹெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். அந்த வேரியபிளுக்குள்ளே வெல்கம் டு தி ஹோம் பேஜ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேட்டாவை நம்ம வியூவில் பாஸ் பண்ணோன்னா, ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக இந்த வியூ ஹெல்ப்பரில் காம்பேக்ட்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதுக்குள்ளே நம்மளுடைய வேரியபிளோட நேம் கொடுத்துடணும். இப்போ இந்த வேரியபிளுக்கான டேட்டா வியூவுக்கு போய் சேர்ந்துடும். வியூஸில் இந்த ஹோம் வியூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள், திஸ் இஸ் த ஹோம் பேஜ். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே ஒரு பி டேக்கில் நம்மளுடைய அந்த பாஸ் பண்ணப்பட்ட அந்த வேரியபிளை எக்கோ பண்ணுறோம் பிளேட் சின்டாக்ஸை பயன்படுத்தி. ஹெட்டிங் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான், சரியா? அதாவது ஒரு வேல்யூவை எக்கோ பண்ணுறது. அதுக்கு நம்ம இந்த 2 கர்லி பிரேசஸை பயன்படுத்தணும். ஆனால் இந்த கர்லி பிரேசஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதே ஹெட்டிங்கை எக்கோ பண்ணுறதுக்கு நம்ம PHP சின்டாக்ஸில் எக்கோன்ற கீவேர்டை பயன்படுத்தி இந்த வேரியபிளை கொடுப்போம். அப்போது இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நீங்கள் ப்ரௌசரில் பார்க்க முடியும். ஆனால் இது கிட்டத்தட்ட ஷார்ட் ஹேண்டில் இப்படியும் சொல்லலாம். PHPயோட ஷார்ட் ஹேண்ட் சின்டாக்ஸில் இப்படியே நம்ம இந்த வேல்யூவை எக்கோ பண்ண முடியும், கரெக்டாக? இப்போ இந்த ஷார்ட் ஹேண்ட் PHPக்குள்ளே HTML என்டிட்டிஸ்னு ஒரு PHP மெத்தடை நம்ம பயன்படுத்தி அதுக்குள்ளே இந்த வேரியபிளை எக்கோ பண்ண போகிறோம். அப்போ HTML என்டிட்டிஸ்ன்ற இந்த PHP மெத்தடை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த வேரியபிளை பாஸ் பண்ணி எக்கோ பண்ணுறோம் இந்த ஷார்ட் ஹேண்ட் PHPக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டேட்டா வந்திருக்கு. சரி, இப்போ ஏன் இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரவுட்ஸ் ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். இந்த வெல்கம் டு ஹோம் பேஜுன்றதை நம்ம ஒரு HTMLோட ஹெட்டிங் டேக்குள்ளே கொடுக்கலாம். இப்போது நம்ம போய் ப்ரௌசருக்குள்ளே ஹெட்டிங் டேக்கோட இந்த வெல்கம் டெக்ஸ்ட் தெரியணும், கரெக்டாக? இப்போ இந்த மெத்தட்குள்ளே நம்ம கொடுக்கறது மூலமாக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஹெட்டிங் டேக்குமே ஒரு டெக்ஸ்டாக கன்வெர்ட் செய்யப்பட்டுருச்சு, சரியா? ஏன்னா இந்த HTML என்டிட்டிஸோட வேல்யூ நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூவையும் அது ஒரு HTML என்டிட்டிஸாக மாற்றிடும். ஆனால் இதை டீகோட் பண்ணணுன்னா நம்ம அந்த மெத்தடை எடுத்துகிட்டு எக்கோ பண்ணலாம். இப்போ இது டீகோட் ஆகிருக்கு. டீகோட் ஆனால் தான் உங்களுக்கு HTML டேட்டா ப்ரௌசரில் தெரியும். அப்போ தான் இந்த ஹெட்டிங் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது, சரியா? டேரெக்டாக இந்த மாதிரி HTML டேட்டா வேலை செஞ்சதுன்னா உங்கள் பேஜ்லேயே ஸ்கிரிப்டெல்லாம் ரன் பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதனால தான் இந்த HTML என்டிட்டிஸோட நம்ம ஒரு வேல்யூவை எக்கோ பண்ண வேண்டியது இருக்குது. இதனால தான் பிளேட் உங்களுக்கு இந்த மாதிரி கர்லி பிரேசஸை வச்சு கொடுக்குது. இந்த கர்லி பிரேசஸ் HTML என்டிட்டிஸ்ன்ற மெத்தடை பயன்படுத்தி தான் உங்கள் வேரியபிளோட வேல்யூவை எக்கோ பண்ணுது. இதை நம்பலன்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் அவுட்புட்டை பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டோட தான் HTML டேட்டா வந்திருக்கும். ஆனால் சில நேரம் நீங்கள் HTML டேட்டாவோட டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் கர்லி பிரேஸ் அதுக்குள்ளே டபுள் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட பயன்படுத்தினீங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். ராவாக HTML டேட்டாவை ப்ரௌசரில் காமிக்கலாம். HTML மட்டும் இல்லை, எந்த டேட்டாவையும் அது ஸ்ட்ரெயிட்டாக ப்ரௌசரில் காமிக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பயன்படுத்திக்கணும். நீங்கள் இந்த சின்டாக்ஸை பயன்படுத்துக்கான சூழ்நிலை எப்போ வரும்னா, JSON டேட்டாவோ அல்லது இமேஜ் டேட்டாவோ உங்கள் ப்ரௌசரில் இருக்கிற பேஜில் டிஸ்பிளே பண்ணும்போது. அடுத்து இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேரியபிளை நம்ம காம்பேக்ட் மெத்தடில் இன்னொரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இப்போ ஹோம் வியூவுக்கு வாங்க. இப்போ அந்த வேரியபிளை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி ஒரு இஃப் கண்டிஷனை போட போகிறோம். பி டேக்குள்ளே PHP சின்டாக்ஸை ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு இஃப் கண்டிஷனை நான் எழுதுகிறேன். இஃப் number of users
ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கண்டிஷன் எழுதுக்கிறேன். ஃப்ளவர் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் போட போகிறோம். ஒரு வேளை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா நான் காமிக்க போகிற டெக்ஸ்ட் என்னென்னா நோ யூசர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போது ஒரு வேளை இல்லைன்னா எல்ஸ் இஃப்ன்ற ஒரு கண்டிஷனையும் நான் இந்த இடத்துல வச்சுக்க போகிறேன். எல்ஸ் இஃப் அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒரு வேளை 1ஆக இருந்துச்சுன்னா அதுக்கும் நான் ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு நான் PHP சின்டாக்ஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இது கீழே ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுதான் we have one user. இப்போ இதுவுமே இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் PHPயோட சின்டாக்ஸை ஓப்பன் பண்ணி எல்ஸ் கண்டிஷனை எழுத போகிறேன். நான் காமிக்க போகிறது இந்த எல்ஸ்குள்ளே வர ஒரு டெக்ஸ்ட். அதுக்கு நான் சின்டாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு we have many users. இப்போ மறுபடியும் இந்த ஃப்ளவர் ப்ரேசஸை வச்சு PHP சின்டாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுட்ஸில் போயிட்டு நம்மளுடைய நம்பர் ஆஃப் யூசர்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் we have one user அப்படின்ற டெக்ஸ்ட் வரும். சரி, ஆனால் இந்த அவுட்புட்டுக்காக நம்ம எத்தனை தடவை PHPயோட சின்டாக்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அதோட ஃப்ளவர் ப்ரேசஸ் எந்த இடத்துலலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணியிருக்கோன்ற சிரமமும் இங்கே இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இஃப் கண்டிஷனை வியூவில் போய் எழுதுறதும் சிக்கலை தரும். இப்போ இதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணலான்னா பிளேடோட டைரக்டிவ்ஸை பயன்படுத்தலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். திரும்பவும் நான் எழுதுகிறேன் இதை இஃப்ன்ற ஒரு டைரக்டிவை பயன்படுத்தி. இந்த இஃப் டைரக்டிவ் இஃப் கண்டிஷனை குறிக்குது. இது டைரெக்டாக நீங்கள் இஃப் கண்டிஷனை எழுதுகிற மாதிரி தான். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஈக்குவல் டு 1 அவ்வளோதான். இதுக்கடுத்து நீங்கள் எந்த சின்டாக்ஸை ஓப்பன் பண்ணியோ க்ளோஸ் பண்ணுறது வேல்யூ இருக்காது. இது கீழே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிற டெக்ஸ்ட் நோ யூசர். அடுத்து எல்ஸ் இஃப் கண்டிஷன். இதுவும் எல்ஸ் இஃப்ன்ற ஒரு டைரக்டரிவை குறிக்குது. எல்ஸ் இஃப் டைரக்டரிக்குள்ளே நீங்கள் இதே மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கீழே அதுக்கான டெக்ஸ்ட் we have one user. கடைசியாக எல்ஸ் அப்படின்ற டைரக்டரி இது வந்து எல்ஸ் விஷயத்தை குறைக்குது. அப்போது we have many users. கடைசியாக இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த டைரக்டரியை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுதான் end if. ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அதே அவுட்புட் வந்திருக்கும். நம்மளனா நீங்கள் ரவுட்ஸில் போய்ட்டு நம்பர் ஆஃப் யூசர்ஸோட வேல்யூவை நான் 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு வந்துடும். அதுதான் we have many users. இப்போது எவ்வளோ சிம்பிளாக இந்த இஃப் டைரக்டரி முடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வேலையை. இதனால தான் நம்ம பிளேடோட டைரக்டிவ்ஸை பயன்படுத்துகிறோம் இந்த வியூஸில். அதோட முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இஃப் கண்டிஷனை முடிக்கிறதுக்கான ஒரு டைரக்டரி அதுதான் end ifன்ற இந்த டைரக்டரி. இந்த end if இல்லைன்னா உங்களுடைய சின்டாக்ஸ் பொய்யாயிடும். அப்போது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யாது, எரர் தான் த்ரோ பண்ணும் இந்த லாராவல் பிளேடு. பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபைல். ஏன்னா இஃப் கண்டிஷன் ஆரம்பிச்சிட்டிங்க அதை எண்ட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த end if. இதுக்குள்ளே வர எல்ஸ் இஃப் எல்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். முதல்ல நீங்கள் இஃப் கண்டிஷனை எப்படி பயன்படுத்தலாம் பிளேட்குள்ளன்றதை இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளில் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் அதே கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இஸ் யூசர் ஆன்லைன் அப்படின்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். இப்போ இந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் வேரியபிளில் இந்த யூசர் ஆன்லைனாக கொடுத்துட்றோம். அதோட வேல்யூவை 0ன்னே வச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு இஃப் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அன்லெஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்குது. இந்த டைரக்டரிக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதாவது ஒருவேளை இஸ் யூசர் நாட் ஆன்லைன்னா கண்டிப்பாக 0ன்னு தான் இருக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த அன்லெஸ்குள்ளே இருக்கிற எந்த ஒரு விஷயமும் வேலை செய்யும். இப்போ யூசர் ஆன்லைனோட வேல்யூ 0 தான். அப்போ இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு வியூவோ தெரியும். யூசர் இஸ் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் இஸ் ஆஃப்லைன்ற டெக்ஸ்ட் தெரியுது. அப்படின்னா இது ஃபால்ஸ் கண்டிஷனை பேஸ் பண்ணி வர ரிசல்ட். கரெக்டாக? இப்போ நான் இதை 1ன்னு கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை ட்ரூன்ற வேல்யூவை குறிக்குது. கரெக்டாக? அப்போது இது வேலை செய்யாது. ஸோ அன்லெஸ்ன்றது கிட்டத்தட்ட இஃப் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற ஒரு விஷயம். ட்ரூக்கு பதில் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் தெரியும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு பயன்படும். அடுத்த விஷயம், நம்ம இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஒரு வேரியபிளை நம்ம உருவாக்கிக்க போகிறோம். செட்டிங்ஸ்ன்ற ஒரு வேரியபிள். அதுக்குள்ளே இருக்க போகிறது
யூசர் செட்டிங்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட். நம்ம ஹோம் வியூவுக்கு வந்துடலாம். இப்போ எப்போ ஒரு வேரியபிள் செட் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? கண்டிப்பாக இஸ் செட் அப்படின்ற ஒரு மெத்தட் பிஹெச்பிக்குள்ளே இருக்குது. அதை வச்சு தான் ஒரு வேரியபிள் செட் ஆகிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கும் ஒரு டைரக்டரி இருக்குது. அதுதான் இஸ் செட் டைரக்டரி. இஸ் செட் டைரக்டரிக்குள்ளே நீங்கள் கொடுக்குற ஒரு வேரியபிள் செட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இதுக்குள்ளே நம்ம செட்டிங்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை கொடுப்போம். இது செட் ஆகிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். சரியா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். யூசர் செட்டிங்ஸ்ன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்போனா இந்த செட்டிங்ஸ் வேரியபிள் செட் ஆகிருக்கு, அதாவது உள்ளே பாஸ் ஆகிருக்கு. இந்த வேரியபிள் ஒரு வேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒருவேளை இந்த காம்பேக்ட்லேருந்து இந்த வேரியபிளை பாஸ் பண்ணாமல் எடுத்துடுறேன். இப்போ இந்த வேரியபிள் கண்டிப்பாக இந்த வியூக்கு போய் சேராது. அப்போது வேரியபிள் செட் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். கரெக்டாக? அப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் தெரியாது. இதுதான் செட் டைரக்டரி. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு PHP சின்டாக்ஸ் ஓப்பன் பண்ணி கண்டிஷன் எதை வேணால் இது ஈஸியாக உங்களுக்கு வியூவில் கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி என்னென்ன லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பிளேடில் இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.